60 வயசு இருக்க ஒரு தாத்தா எப்படி என்னோட அம்மா கூட சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிறது தான் சொல்ல போறேன். என்னோட பேரு சரத். எனக்கு வயசு 21. எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. ஆளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். என் சொந்த காலத்திலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால அவ சென்னையில இருக்க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னோட அப்பா மலேசியால வேலை பார்க்குறாரு. அவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கும்போதே இங்க என்னோட அம்மா இறந்து விட்டாங்க. அதனால என்னை வளர்க்கறதுக்காக திரும்ப ஊர்ல இருந்து வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவனோட பேரு அமுதா. அவன் பார்க்கறதுக்கு ஒரு பேரழகி மாதிரி இருப்பா. என்னோட அப்பா மலேசியால வேலை பார்க்குற கம்பெனில 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் லீவ் விடுவாங்க. இடையில எங்கேயுமே வர முடியாது. அப்படி ஒரு நாள் எங்க வீட்ல நானும் என்னோட அம்மாவும் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. "நீங்க சமைச்சுக்கிட்டே இருங்க. நான் போய் கதவ திறந்து பார்க்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதவ திறந்து பார்த்தேன். கதவ திறந்து பார்த்தா 60 வயசுல வயசானவர் ஒருத்தர் வந்து வாசல்ல நின்றாரு. "இங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டேன். "நீங்க யாரு?" அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. "உங்களுக்கு என்ன வேணும்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "உங்க அம்மா எங்க?" அப்படின்னு கேட்டாங்க. "அம்மா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க" அப்படின்னு சொன்னதுக்கு, "ஃபர்ஸ்ட் நீ போயிட்டு உங்களோட அம்மா வர சொல்லு. உங்க அம்மா கிட்ட தான் பேசணும்" அப்படின்னு சொன்னாரு. நானும் போயிட்டு எங்க அம்மா கிட்ட, "உன்னை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க" அப்படின்னு சொன்னேன். அவ போய் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்த உடனே, வெளியில இருந்தவரு "பணம் எங்க?" அப்படின்னு கேட்டாரு. உடனே என்னோட அம்மா, "இப்போதைக்கு பணம் இல்ல. நைட்டு வாங்க பணம் தரேன்" அப்படின்னு சொன்னா. அவரு போனதுக்கு அப்புறமா என் அம்மா கிட்ட கேட்டேன், "யார் இவரு? எதுக்கு நம்ம அவர்கிட்ட பணம் குடுக்கணும்?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. ஒரு நாள் அவசரத்துக்கு இவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். அதுவும் 10,000 வாங்கியிருந்தேன்" அப்படின்னு சொன்னா. "இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரியாத. இந்த விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்லாதடா" அப்படின்னு சொன்னா. "சரி நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொன்னேன். சரி நைட் அவர் பணம் கேட்டு வருவாரே, எப்படி குடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு ஏடிஎம் கார்ட குடுத்து, "இந்த அக்கவுண்ட்ல பணம் இருக்கு. போய் எடுத்தாந்து குடு" அப்படின்னு சொன்னா. நானே ஏடிஎம்ல போய் 10,000 எடுத்தாந்து என்னோட அம்மா கையில குடுத்தேன். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுச்சு. நைட் நானும் என்னோட அம்மாவும் டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம். என்னோட அம்மா ஒரு மாதிரி படபடப்பா இருந்தா. "என்னம்மா என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு, "ஒண்ணும் இல்ல. நீ போய் சாப்பிட்டு தூங்கு" அப்படின்னு சொன்னா. சரின்னு நானுமே சாப்பிட்டு போய் ரூமுக்குள்ள போய் படுத்திருந்தேன். அப்ப மணி 9 மணி இருக்கும். சரி இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறமா நான் தூங்காமலே இருந்தேன். ஒரு 10 மணிய போல வீட்டோட காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்னோட அண்ணா போய் டோர தொறந்தா. கதவு தொறந்ததுக்கு அப்புறமா 60 வயசு கிழவன் சொன்ன மாதிரியே நைட்டு வந்து அங்க இருந்தாரு. "வீட்டுக்குள்ள வாங்க மிச்சத்த பேசிக்கலாம்" அப்படின்னு சொன்னாங்க. அவருமே பையன் வீட்டுக்குள்ள வந்தாரு. அவர் வீட்டுக்குள்ள வரும்போதே என்னோட பையன் ரூம்குள்ள தூங்குறான். சத்தம் போடாம என்னோட ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா என்னோட அம்மா. அப்படி இவங்க 2 பேரும் பேசினது எனக்கே கிளியரா கேட்டுச்சு. சரி இவங்க ஏதோ தப்பு பண்ண போறாங்க போல. அதனால தான் அப்படிலாம் சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசாம நானும் அமைதியா இருந்தேன். 2 பேரும் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறமா கதவை மட்டும் அடைச்சாங்க. லாக் பண்ணாமலே இருந்துச்சு. சரி என்னடா பண்றாங்க அப்படின்னு கதவு ஓரமா நின்னு இருந்த அந்த சின்ன கேப்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னோட அம்மா பெட்ல உட்கார்ந்திருந்தா. அந்த வயசானவருமே அந்த பெட்டுலயே எங்க அம்மா பக்கத்துலயே உட்கார்ந்திருந்தாரு. அந்த பெட்ல உட்கார்ந்திருக்கும்போது அவர் ஒரு பை வச்சிருந்தாரு. அந்த பைய ஓப்பன் பண்ணாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையில இருந்து ஒரு சரக்கு பாட்டில் எடுத்தாரு. கூடவே ஒரு கப்புமே எடுத்தாரு. அந்த கப்புல சரக்க ஊத்தி என்னோட அம்மா கையில குடுத்தாரு. அதுக்கப்புறம் 60 வயசு அந்த கிழவனுமே பாட்டில்ல மிச்சம் இருந்த சரக்க ஊத்தி குடிச்சாரு. கொஞ்ச நேரத்திலேயே 2 பேருக்குமே போதை நல்லா தலைக்கேறுச்சு. திடீர்னு பார்த்தா என்னோட அம்மா எதுவுமே இல்லாம நின்னா. எனக்கு இத பார்த்த உடனே ஒரே ஷாக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த வயசானவருமே எதுவும் இல்லாம நின்னாரு. அப்போ அவரோட கடப்பாரை எந்திரிச்சு நின்னுச்சு. 60 வயசுலயுமே அப்போ அவரோட கடப்பாரை இந்த அளவுக்கு எந்திரிச்சு நிக்குதாமே நான் ஒரே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பையில இருந்து இன்னொரு பாட்டில் எடுத்து அந்த பாட்டில்ல இருக்க சரக்கு எல்லாத்தையுமே என்னோட அம்மா மேல ஊத்துனாரு. என்னோட அம்மா அப்ப பெட்ல படுத்த படுக்கையா இருந்தா. அந்த கிழமை ஊத்துன சரக்கு எல்லாத்தையுமே அவரோட லாக்க வச்சு எல்லாத்தையுமே அப்படி இதமா குடிச்சாரு. எனக்கு இத பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா இவரு 60 வயசுல இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்னோட அம்மாவுமே அவருக்கு இன்னும் ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக, "டேய் கிழவா 60 வயசுலயும் இவ்வளோ ஆசைய வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி பண்றியேடா" அப்படின்னு என்னோட அம்மாவும் பதிலுக்கு பதில் சொன்னா. போதையில என்னோட அம்மா என்ன பண்றான்னு தெரியாம அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தா. எனக்கு என்னடா இது? என்னடா நடக்குது இங்க? அப்படின்னு நானும் விலகி வந்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கிழவு அவரோட கடப்ப எடுத்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாரு. நானே இப்ப முடிச்சுருவாரு, அப்பா முடிச்சுருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனா அவரு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த கிழவன் சம்பவம் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா அதே பையில இருந்து இன்னொரு 10,000 பணத்தை எடுத்து என்னோட அம்மா கையில குடுத்தான். எனக்கு அப்போ ஒண்ணுமே புரியல. என்னடா இது இந்த கிழவன் தானே பணம் கேட்டு வந்தாரு. இப்ப இந்த கிழவனே பணத்த திரும்ப குடுக்குறாரு அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுச்சு. இவ எதுக்கு
இந்த வயசான ஆளு கூட இவ்வளோ தொடர்பு வச்சிருக்காரு. பணத்தை கண்டு தான் என்னோட அம்மா இவ கூட இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டுருக்கான்னு அப்புறம் தான் இருக்குது. பணத்தை குடுத்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி நான் அடுத்த வாரம் வருவேன், நீ ரெடியா இரு. அப்போ உன்னோட பையனை எங்கேயாச்சும் அனுப்பிடு அப்படின்னு சொன்னா, சரி அடுத்த வாரம் நான் அவனை எங்கேயாச்சும் அனுப்பி வருவேன். நீ வரும்போது இன்னும் கொஞ்சம் பணம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா, சரி சரி நீ கேட்குற பணத்தை எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஆனா எனக்கு எந்த மாதிரிலாம் ஆசை இருக்கோ அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவருமே நான் நீ குடுக்குற பணத்தை கண்டு தான் இந்த மாதிரிலாம் பண்றேன் அப்படின்னு சொன்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இங்க மாதிரியான கதைகள் உங்களால இன்னும் நிறையா கேட்க முடியும்.